வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள்: ராமர் அனைவருக்குமானவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார். மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் 6,18,90,348 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இதில் பங்கேற்று பாலராமரை பிரதிஷ்டை செய்தார். தங்கத்தால் ஆன வில், அம்பு மற்றும் பொன் ஆபரணங்களுடன் காட்சியளித்த பாலராமருக்கு பிரதமர் தீபாராதனை செய்தார். இதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் ராமர் அனைவருக்குமானவர் என்று குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது என்றும் அவர் கூறினார். கடந்த 11 நாட்களாக தாம் மேற்கொண்ட விரதம் குறித்தும் ராமர் பாதையில் இடம்பெற்றிருந்த கோவில்களுக்கு சென்றது குறித்தும் பிரதமர் விரிவாக எடுத்துரைத்தார். अपने 11 दिन के व्रत अनुष्ठान के दौरान என்னுடைய 11 நாள் விரத அனுஷ்டானங்களின் போது நான் சில புனித இடங்களில் பணிந்து வணங்கச் சென்றிருந்தேன். அங்கே பிரபு ராமனின் புனித திருவடிகள் பட்டிருந்தன. அது நாசிக்கின் பஞ்சவட்டியாகட்டும், கேரளத்தின் பவித்திரமான திருப்பரையார் ஆலயமாகட்டும், ஆந்திர பிரதேசத்தின் லேபாக்ஷியாகட்டும், ஸ்ரீரங்கத்திலே அரங்கநாத சுவாமி ஆலயமாகட்டும், ராமேஸ்வரத்திலே ஸ்ரீ ராமநாத சுவாமி ஆலயமாகட்டும் அல்லது தனுஷ்கோடியாகட்டும், என் பெரும் பேறு என்னவென்றால், இதே புனித பவித்திரமான உணர்வுகளோடு கூட எனக்கு சமுத்திரம் முதல் சரையு வரை அனைத்து இடங்களிலும் ராமநாமத்தின் அதே உற்சவ உணர்வு எங்கும் பரவியிருக்கிறது. பின்னர் கோவில் கட்டுமானப் பணிகளில் ஈடுபட்ட தொழிலாளர்களை சந்தித்த பிரதமர் அவர்களை கௌரவித்தார். திரையுலக பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் இந்நாளை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் ராமர் கோவில் திறப்பு விழா நிகழ்வு நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இதுல பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்க. டெலிவிஷன் மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க. எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம். பிரதமர் ஐயா 11 நாட்களாக ஒரு விதமான அனுஷ்டானத்தோட அதை பின்பற்றி அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோட 11 நாட்கள் இருந்து இன்னைக்கு நாட்டின் சார்பாக ஒரு பிரதமர் போய் 550 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அயோத்தியில ஒரு நல்ல ஒரு பெரிய அழகான கோவில், அதுல ராமரை ஸ்தாபிச்சு அவருக்கு பூஜை செய்யும் காட்சி நம்ம எல்லாரும் பார்த்தோம். நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு விதமான மக்கள் பக்தி, ஆனந்தம், மனசுல ஒரு திருப்தி எல்லாத்தோட இருக்கிற இந்த சமயத்துல கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு, ஸ்ரீராமரும் நிரூபிச்சிட்டார். ராமர் கோவில் திறக்கப்பட்ட இந்நாள் மறக்க முடியாத பொன்னாளாகும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் 500 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார். பல்வேறு பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும்
தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற யாத்திரை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி உதவியதாக இதில் பங்கேற்ற ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேர் புவனேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல மாங்காட்டுல இருந்து பேசுறேன். நான் ஆரி ஒர்க் பண்ணிருக்கோம். இதுக்கு பிஎம்சி சுவாதி திட்டத்துல எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 10,000 லோன் கொடுத்தாங்க. அதை கரெக்டா நாங்க கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் 20,000 கொடுத்துருக்காங்க. அதையும் சரியான முறையில கட்டிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப விழிப்புணர்வு ஒண்ணு கொடுத்தாங்க. அது நல்ல பயனுள்ள தகவலா இருந்தது. காசு நோய் பத்தி இது எல்லாமே நல்ல தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. நல்ல பயனுள்ள தகவல் புரிஞ்சது எங்களுக்கு. இந்த கடன் உதவி இது முடிச்சிட்டோம்னா மறுபடியும் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இது தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளின் செயலாக்கம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது. இக்குழுவின் அடுத்த கூட்டத்தை வரும் 27ஆம் தேதி நடத்துவது என்றும் இதில் தீர்மானிக்கப்பட்டது. தமிழகத்தில் 6,18,90,348 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார். இன்று சென்னையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ಫೈನಲ್ ಎಲೆಕ್ಟ್ರಲ್ ರೋಲ್ ಪಡಿ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ಲೆ 6,18,90,348 இன்னைக்கு இருக்கிற டேட்ல வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதுல மேல் வாக்காளர்கள் 3.03 crore, எக்ஸாக்ட் நம்பர் சொன்னா பெண் வாக்காளர்கள் 3.14 crore, தேர்ட் ஜெண்டர் 8,294. இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பார்க்கும்போது சொல்லிங்கநல்லூர்ல இருக்கிற இந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எலெக்டர்ஸ் இருக்கிறாங்க. 6,60,419. எந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில லோயஸ்ட் நம்பர் எலெக்டர் வாக்காளர் இருக்கிறாங்க கீழ்வெல்லூர் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். அதுல 1,72,140 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. மாவட்டச் செய்திகள். சேலம் மாவட்டம் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் நவீன பிரேத பரிசோதனை கூடத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோட்டைமேடு காவல் நிலையம் அருகே மகாராஷ்டிரா வங்கியின் புதிய கிளையை ஆட்சியர் திரு ஷவன்குமார் இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடியில் ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் வெஸ்லி கூல்ஹாஃப் குரேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. ஸ்வீடன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தேவிகா சிஹாக் பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-14, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் லியோனஸ் ஹியூவை வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதிலிருந்து விராட் கோலி விலகியுள்ளார். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் இன்று 3 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் சைக்கிளிங் குழு பிரிவுகளில் தமிழகம் 3 தங்கப் பதக்கங்களையும் 2 வெண்கலப் பதக்கங்களையும் வென்றது. யோகாசன போட்டியின் ஆடவர் பிரிவில் சித்தேஷ் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமர் அனைவருக்குமானவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் வழங்கினார். மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் 6,18,90,348 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.